டிசம்பர் 14 இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் நடந்த 3வது T20 போட்டியில இந்தியா அண்ணாமலை படத்துல வர தலைவர் மாதிரி சூப்பரான கம்பேக் கொடுத்திருந்தாங்க. இந்த மேட்ச்ல முதல் நடந்த சவுத் ஆப்பிரிக்கா வெறும் 117 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனதுனால 15.5 ஓவர்களே இந்தியா இந்த மேட்சை சூப்பரா சேஸ் பண்ணி 7 விக்கெட்கள் வித்தியாசத்தை ஜெயிச்சிட்டாங்க. இப்ப வெற்றிக்கு பிறகு பெஸ்டா கேப்டன் சூரியகுமார் யாதவ் இந்தியாவோட வெற்றிக்கு இந்த 4 விஷயங்கள் தான் முக்கியமான காரணமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கிரிக்கெட் ஒரு ஸ்ட்ரிக்டான டீச்சர். ஒரு தோல்வியும் உங்களுக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கும். சீரீஸ்ல நம்மளோட ரெஸ்பான்ஸ் தான் நம்மளோட கேரக்டரை டிஃபைன் பண்ணும். நம்ம முதல் T20 போட்டியை ஞாபகப்படுத்திக்கிட்டோம். இந்த மேட்ச்ல சில பேசிக்ஸ் மட்டும் மறுபடியும் ஃபாலோ பண்ணோம். எதை பத்தியும் பெருசா யோசிக்காம சிம்பிள் கிரிக்கெட்டை கிளீனா எக்ஸிக்யூட் பண்ணோம். இது மட்டும் இல்ல, இந்த மேட்சுக்கு முன்னாடி எல்லாருமே ஒன்னா உட்காந்து ஓபன் டிஸ்கஷன்ல ஈடுபட்டோம். எல்லாரோட மிஸ்டேக்ஸுமே நாங்க ஓபனாவே அக்செப்ட் பண்ணிட்டோம். எங்களோட ஒத்தமை தான் எங்களோட ப்ராப்ளம்ஸை குயிக்கா ஃபிக்ஸ் பண்ண உதவிச்சு. குறிப்பா பழைய ட்ரில்ஸையே நாங்க ரிப்பீட் பண்ணி பார்த்தோம். அதே ரொட்டீன்ஸை மறுபடியும் ஃபாலோ பண்ணோம். இதனால புதுசா எக்ஸ்ட்ராவா எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸுமே நாங்க ட்ரை பண்ணிடல. இதனால தான் எங்களோட கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு ஸ்லோவா ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இது மட்டும் இல்ல, ரொம்ப முக்கியமா எல்லாருமே என்னோட ஃபார்மை பத்தி பேசுறாங்க. நான் ஃபார்ம் அவுட் இல்ல, நான் நல்லா தான் பேட்டிங் விளையாடிட்டு இருக்கேன். நெட்ஸ்ல பர்ஃபெக்ட் டைமிங் எனக்கு கிடைக்குது. கண்ட்ரோல் ஃபுல்லா இருக்கு, ஆனா ரன்ஸ் மட்டும் தான் வரல. பேஷன்ஸ் தான் எனக்கு ரன்களை கொண்டு வரும். இதனால நான் ஃபுல் கான்ஃபிடன்ஸோட இருக்கேன். இது மட்டும் இல்ல, ரிசல்ட் இந்தியாவுக்கு ஃபேவரா வந்ததுனால இந்தியாவோட மூடே கம்ப்ளீட்டா மாறி இருக்கு. இதனால ப்ராசஸ் நம்ம நம்பினா போதும், ரன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும்னு சூரியகுமார் யாதவ் தெரிவிச்சிருக்காரு. மக்களே, சூரியகுமார் யாதவ் சொல்றத பார்த்தா கேமே நமக்கு எல்லாமே கத்து கொடுத்துரும். அட்டாக் ஃபார்முலாவை நம்ம திருப்பி ரிப்பீட் பண்ணோம். டீம் பிளேயர்ஸ் கூட நம்ம ஒரு முக்கியமான மீட்டிங் போட்டோம். கூடவே நெட் பிராக்டிஸ் கன்ஃபஷன், இந்த 4 விஷயங்களால தான் இந்தியா ஜெயிச்சதா சொல்லியிருக்காரு. மக்களை என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியா லக்குனால ஜெயிக்கல, நல்ல கிளாரிட்டினால தான் ஜெயிச்சிருக்காங்க. இந்தியாவுக்கு நல்ல விஷயம் என்ன, இந்தியா பேனிக் பண்ணல, எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பெருசா பண்ணல, பேசிக்ஸ்க்கு திரும்பி இருக்காங்க. அதனால தான் ரிசல்ட் வந்திருக்கு. சோ மக்களை, இந்தியா இதே அப்ரோச்சோட 4th T20க்கு போகணும்னு நினைக்கிறீங்களா? இல்லைன்னா ஏதாவது சேஞ்சஸ் வேணுமான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.